புலம்பெயர் நாட்டில் அகதிகளாக வருகின்ற எமது நாடு சார்ந்த உறவுகளுக்கும் ஆதரவு கொடுப்பது ஆபத்தாய் என்கின்ற நிலையில் இந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த 2021 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட தாயையும் மகளையும் கொடூரமாக கொண்ட சந்தேக நபரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் கடந்த 2001 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண தாய் மற்றும் மகள் ஆகியோரையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் புலம்பெயர் தமிழர்களிடையே அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து பிரான்சுக்கு அகதியாக வந்த நிரோஷன் என்கின்ற நபர் பிரான்சில் தனது உறவினர்களான விஜயஸ்ரீ என்கின்ற பெண்மணியின் வீட்டில் தங்கியிருக்கின்றார். அந்த நேரத்தில் விஜயஸ்ரீக்கு 51 வயதாகும். அவரது மகள் திலக்ஷனாவுக்கு 21 வயதாகும். விஜயஸ்ரீயின் வீட்டில் தங்கியிருந்து தனது வதிவிட விசாக்கான வேலைகளை நிரோஷன் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இரவு விஜயஸ்ரீயின் கணவர் வேலை முடித்து வீட்டுக்கு வந்துள்ளார். வீட்டுக்கு வந்தவர் வீட்டில் மனைவி விஜயஸ்ரீயும் மற்றும் மகள் திலக்ஷனாவும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக அவர் போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றார். உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் போலீசார் தடயங்களை எல்லாம் தேடி இருக்கின்றார்கள். ஆனால் மிக கச்சிதமாக தடயங்கள் அளிக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் உணர்ந்துள்ளார்கள். எந்த ஒரு தடயங்கள் மற்றும் கைரேகைகள் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்திகள் போன்றும் எதையும் அங்கு காண கிடைக்கவில்லை. மிக கச்சிதமாக கொலை செய்த நபர் அவற்றையெல்லாம் அழைத்திருக்கின்றார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மனைவிக்கு 30க்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளும், மகளுக்கு அதாவது 21 வயது நிரம்பிய மகளுக்கு 13க்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளுடன் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கின்றார்கள். தடயங்கள் இல்லாதால் திக்குமுக்காடிய போலீசார் தீவிர விசாரணைகளை தொடங்கியதை அடுத்து விஜயஸ்ரீ மற்றும் திலக்ஷனா ஆகியோரின் உடல்களில் ஏதும் டிஎன்ஏக்கள் இருக்கிறதா, அதாவது டிஎன்ஏக்கள் இருக்கிறதா என்கிறதை பரிசோதித்திருக்கின்றார்கள். அதன் போது திலக்ஷனாவினுடைய கைவிரல் நகத்தில் நிரோஷனுடைய டிஎன்ஏ இருந்ததை கண்டுபிடித்துள்ளார்கள். இதை தவிர போலீசாருக்கு எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடைக்கவில்லை. நிரோஷன் கைது செய்து மேலதிக விவரங்களை தேடிய போதும் நிரோஷன் இதற்கு முன்னர் 2 பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமன்றி பாரிஸ் போன்ற புறநகர் பகுதிகளில் வழிப்பறை கொள்கைகளில் மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுடன் இவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தாயையும் மகளையும் கொடூரமாக கொண்ட நிரோஷனை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் போலீசார் நீதிமன்றத்தில் நிறுத்த உள்ளதாகவும் பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல இந்த கொலையை நிரோஷன் மறுத்து வருகின்ற நிலையில் உறவினர்களென அடைக்கலம் கொடுத்த குடும்பம் சிதைந்த சம்பவம் புலம்பெயர் தேசத்திலும் சரி எங்களுடைய தேசத்திலும் சரி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்க்கிற போது என்னுடைய தாய் நாடான இலங்கையிலிருந்து பலர் புலம்பெயர்ந்து பல்வேறுபட்ட தேசங்களுக்கு செல்கின்றார்கள். அவர்கள் தேசங்களுக்கெல்லாம் செல்கின்ற போது இன்றைய காலத்துக்கு அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது அவருடைய உறவினர்கள் கட்டாயம் வெளிநாடுகளில் இருப்பார்கள். உடனடியாக அந்த உறவினர்களை தான் உதவிக்கு கேட்பார்கள். நாங்கள் வந்தால் தங்கி நிற்குவதற்கு ஏதாவது இடங்கள் தேவை, தாங்கள் வந்தால் இந்த விசா வேலைகள் மற்றும் அசலம் வேலைகளை செய்வதற்காக உதவிகள் தேவை, மொழி பிரச்சனையாக இருக்கும். உதாரணம் இந்த பிரான்ஸ் போல நாடுகளுக்கு நாங்கள் போகின்ற போது அங்கே மொழி பிரச்சனை வேறு இருக்கிறது. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்கின்ற மாதிரியாகத்தான் எங்களுடைய உறவினர்களோடும் அவர்கள் உரையாடி அங்கே தங்கி இருக்கின்றார்கள். உறவினர்களும் ஊரில் இருந்து வந்தபடியன் புதிதாக நாட்டுக்கு வந்தவர், அவருக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கணும், நாங்கள் இல்லாட்டிக்கு அவருக்கு வேறு யாருமே இல்லை, நாங்கள் வருகின்ற போது எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா அதை போன்று அவர்கள் வருகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே அவர்களை தங்க வைக்கின்றார்கள். ஆனால் நீண்ட நாட்கள் சென்ற பிறகுதான் அவர்கள் என்ன மாதிரியான ஆட்கள் என்பது வெளிப்படையாக தெரிய வருகிறது. இந்த நிரோஷன் மாதிரியாக பலர் எங்களுடைய சமூகத்தில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
உதாரணமாக சிந்தித்து பாருங்கள், ஒரு தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி இருக்கின்ற அந்த உறவினரையே குத்தி கொலை செய்கின்ற அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஏன் அவ்வாறான ஒரு வஞ்சகம் அவருடைய மனதில் இருந்திருக்கிறது என்பதே மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் உதவி செய்ய நினைப்பது சரிதான். ஆனால் சரியானவர்களுக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி.